தற்போது ஒரு அண்மை செய்தி. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்ட நடக்கை திரும்ப பெறப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்ட நடவடிக்கை திரும்ப பெறப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவசாய கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது சவுக்கு சங்கர் மீதான குண்டாஸ் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். பெண் காவலர்களை அவதூறாக பேசியது, கஞ்சா வைத்திருந்தது உள்ளிட்ட வழக்குகளில் கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கர் தன் மீதான அனைத்து வழக்குகளையுமே ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கார். ஏற்கனவே குண்டாஸ் ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் அவரது குண்டாஸை ரத்து செய்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. பின்னர் இரண்டாவது முறையாக குண்டாஸ் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் தன் மீது இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளையுமே ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்திருந்தார். மேலும் இந்த மனு தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளதாக அவர் தரப்பு வாதிடப்பட்டிருந்தது. சவுக்கு சங்கருக்கு நீதிமன்றம் பிணை வழங்கிய பின்னரும் அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளதா என தமிழக அரசுக்கு கேள்வியானது கடந்த முறை தலைமை நீதிபதி தரப்பில் எழுப்பப்பட்டு அரசு இது தொடர்பாக பதிலளிக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. மேலும் என்னென்ன வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்ற பட்டியலை தாக்கல் செய்யவும் சவுக்கு சங்கர் தரப்புக்கு தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருந்தது. சவுக்கு சங்கர் மீது மேல் நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதித்த தலைமை நீதிபதி அமர்வு குண்டர் சட்டம் உள்ளிட்ட வழக்குகளுக்கு எதிராக மேல்முறை செய்யவும் அனுமதி வழங்கி கடந்த முறை உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி முன்பாக தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக விசாரணைக்க வந்தபோது தமிழக சிறப்பு ஆஜரான வழக்கறிஞர் சவுக்கு சங்கர் மீதான குண்டாஸ் சட்டமானது தற்போது திரும்ப பெற்றுள்ளதாக தமிழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சவுக்கு சங்கர் மீதான குண்டாஸை ரத்து செய்ததோடு இந்த வழக்கையும் முடித்து வைத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.